வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் கடக லக்னத்திற்கு ராகு நட்சத்திர மாற்றத்துக்கான பலன்களை பார்க்க போகிறோம். கடக லக்னத்திற்கு 9ஆம் இடமான மீனராசியில் ராகு ரேவதி நட்சத்திரத்தில் புதன் நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இப்போ ஜூலை 5ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அவர் இந்த வருஷம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறாரு. இப்போ சனி பகவான் நமக்கு அட்டமச்சனியாக 8ஆம் இடத்துல குருவோட நட்சத்திரத்தில் இருக்கவர் வக்கரகதியில் போயிட்டு இருக்கிறனால அவர் அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு சதய நட்சத்திரமான ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது இந்த சனி கிரகமும் ராகு கிரகமும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குது. இதையெல்லாம் கருத்தில் வச்சு இந்த பதிவில் நம்ம பலன்கள் எடுக்கிறோம். இது வருஷம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கலாம். அக்டோபர் 3க்கு அப்புறம் அது ஒரு பலன்கள் மாற்றம். அதை நான் மென்ஷன் பண்ணுறேன் என்னென்ன விதத்துலன்னு. இந்த வருடம் முழுக்க நம்ம இந்த பலனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு உண்டான பாதிப்பு அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. இப்போ நீங்கள் அஷ்டமச்சனின்னு எடுத்துக்கிறதே தவறு தான். அஷ்டமச்சனிங்கிறது 8ஆம் இடம்ங்கிறது 30 டிகிரியுமே உங்களுக்கு 8ஆம் இடம் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு தனித்துவம் வாய்ந்தது. அதில் ஒவ்வொரு உபநட்சத்திரமும் தனித்துவம் வாய்ந்தது. இப்போ நீங்கள் கடகலக்னத்தில் ஒரு 30 டிகிரியில் ஒரு 10 டிகிரியில் பிறகுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 8ஆம் இடமான கும்பத்தில் சனி கிரகம் 10 டிகிரியில் வரும்போது தான் அந்த அட்டமச்சனி தொடங்குது. பட் தொடங்கினாலும் அந்த பாதம் என்னவோ அந்த இப்போ 10 டிகிரியில் உதாரணமாக சதயம் 2ஆம் பாதம்னு வைங்க, அந்த 2ஆம் பாதம் கடக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அட்டமச்சனியினுடைய தன்மைகள் வெளியாகும். அதுக்கப்புறம் அந்த அட்டமச்சனி வேலை செய்யாது. இவ்வளவு நுணுக்கமாக நம்ம அதிலிருந்து நம்ம பலன்களை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதை தேவையில்லாமல் பயத்தை விட முடியும். சனிங்கிறது 2.5 வருஷமே நமக்கு 8ஆம் இடத்துல அட்டமச்சனி பாடாதபாடு படுத்திக்கிட்டு இருக்குதுங்கிற அந்த கான்செப்டே விட்டுறணும். 8ஆம் இடத்துக்குள்ளே இருக்கிறாருங்கிறது உண்மைதான். அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா டிகிரி பிரகாரம் அந்த புள்ளியை தொடும்போது தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஜனன ஜாதகப்படி திசாபுத்தியில் அந்தரத்தில் சூட்சுமத்தில் சனியினுடைய பீரியட் வரணும். அது வராமல் அந்த விளைவுகள் வராது. இதெல்லாம் நம்ம கோச்சாரத்தில் ஜோதிடத்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி பலன்கள் பார்க்கும்போதே ஜோதிடத்தையும் உங்களுக்கு உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா தான் 360 டிகிரிலையும் நம்மளுடைய விதி கொடுப்பினை விதைக்கப்பட்டிருக்குது. அதை நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்களை இயக்குகின்றனன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அவங்களுடைய திசாபுத்தி அந்தரங்களில் நம்ம என்னென்ன காரியத்தை முன்னெடுக்கிறது, நமக்கு கொடுப்பினைப்படி என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குதோ அதைத்தான் நாம் செய்யணுங்கிற அந்த நாலேஜ் வந்துடும். அந்த பக்குவத்தை அறிவதற்கு தான் ஜோதிடம் பயன்படுது. அது இல்லாமல் நம்ம இப்படி 1008 ஒரு கிரக பயிற்சியவே பேசிக்கிட்டே இருக்கிறதுல புண்ணியம் இல்லை. இப்போ நாம் இதை எடுத்துக்கிற விஷயம் இந்த ராகு நட்சத்திரம் மாறுது அப்படின்னா அந்த சனியுடைய போக்குகளுக்கும் பலன்களுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்போ ராகு சனி நட்சத்திரத்துக்கு போகிறாரு, சனி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2 பேரும் நம்ம ஜாதகத்தில் என்ன பங்கு வகிக்கிறாங்க, ராகுக்கு என்ன மாதிரியான ஒரு பவர் இருக்குது நம்ம ஜாதகத்தில், அவர் நல்ல கிரகமா கெட்ட கிரகமா, அது குடும்பம் சார்ந்து கெடுதல் பண்ணுவாரா அல்லது பொருள் சார்ந்து கெடுதல் பண்ணுவாரா அல்லது ரெண்டுக்கும் நல்லது பண்ணுவாரா, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஜாதகத்தில் விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கோச்சாரத்தை பார்க்கும்போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தினுடைய கொடுப்பினைப்படி இந்த நட்சத்திர தொடர்புகளின்படி பாவங்களினுடைய தொடர்புகளின்படி தான் நிகழ்வுகள் நடக்கின்றன. இப்போ இந்த சனியினுடைய நட்சத்திரத்துக்கு மாறின உடனே அக்டோபர் 3 வரைக்கும் சனி நமக்கு 8ல் இருக்கிறதுனால அது குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால் இந்த 9ஆம் இடத்துக்கு கொஞ்சம் அது தொய்வுன்னு எடுத்துக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த சனியோட நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறதுனால 9ஆம் இடத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு. அப்போ என்னெல்லாம் 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறது, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, சில பேர் பிஹெச்டி படிப்பாங்க, அந்த மாதிரி விஷயம். அப்புறம் பிற நபர்களோடு பழகுதல், புதிய நபர்களோடு பழகுதல். சில பேர் 2வது மனைவியாக, கணவனாக, 2வது திருமணமாக
நிகழ்வுகளை செய்கிறது, இதெல்லாம் 9ஆம் இடம். அதே மாதிரி பூர்வீகம், ஆன்மீகம், வெளிநாடு தொடர்பு, டிரான்ஸ்போர்ட்டு. அப்போ இவ்வளவு விஷயத்துக்கும் இப்போ இந்த சனி நட்சத்திரத்தில் வரும் பொழுது அந்த இடத்துக்கு பாதிப்பு இருக்குங்கிறது நமக்கு மைண்டில் இருந்தால் தான் அதில் ஈடுபடாததில் கொஞ்சம் கவனமாக இருப்போம். இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கிற திசாபுத்தி அந்தரமும் சனி ரீதியாக நம்மளுக்கு 8ஆம் பாவத்தை இயக்கிக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க, இப்போ என்ன ஆகும், இந்த 9ஆம் இடத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். ஆனால் நம்மளுடைய விருப்பம் வந்து 9ஆம் இடத்தை சார்ந்ததாக இருந்தால் அங்கே ஃபெயிலியர் ஆகும். அதனால் பாவங்கள் தான் நிகழ்வுகளுக்கு காரணம். அந்த பாவங்களை இயக்குவதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு செட் ஆகும். சரி, வேறு என்னெல்லாம் நமக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த பழக்க வழக்கங்கள் இதில் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த பணம் சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் தடை பண்ணுது. இது வந்து 9ஆம் இடம்ங்கிறது நம்ம அகம் சார்ந்து பார்த்தோம். கேரக்டரு, பழகிறது, படிக்கிறது, பூர்வீக தொடர்பு, சொந்த பந்தம், தந்தை, இதெல்லாம் பார்த்துட்டோம். தெய்வ அனுகிரகம், குலதெய்வம், இதெல்லாம் 9ஆம் இடம்னு பார்த்துட்டோம். அடுத்தது கையிருப்பு பணம் நமக்கு எப்படி இருக்கும், கேஷ் பேலன்ஸ் எப்படி இருக்கும், பணம் வரவு அதிகமாக சேமிக்க முடியுமா, இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் மைனஸ். ஏன்னா சேமிக்க முடியாது. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு அது நெகட்டிவாக செயல்படுது. ஆனால் அதில் என்ன ஒரு விதிவிலக்கு அப்படின்னா, இப்போ சனி வந்து அந்த 9ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறார். அப்போ டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவர் வந்து அதை கெடுக்க விடாமல் சனி காப்பாற்றுறாருன்னு எடுத்துக்கலாம். அதனால் தனநிலை என்பது சீராக இருக்கும், ரொம்பவும் வந்து கெட்டுறாது. தனநிலை என்பது நமக்கு ஒரு சேமிப்புக்கு தடையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால், ஒரு பயத்தில் இருந்தால் கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில் சேர்ந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல், ஃபைனான்ஸ் ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கும். அதனால் தனநிலைக்கும் இந்த ராகு போகிற நட்சத்திரத்துக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே நேரத்தில் அக்டோபர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கும் பொழுது ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, 8ஆம் இடத்தினுடைய தாக்கம் இங்கே கொஞ்சம் அதிகம் வருது. அந்த சமயத்தில் நமக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் ஷார்ட்டேஜை கொஞ்சம் பார்த்துக்கணும், கடைசி வருஷம் முடிகிற வரைக்கும். அடுத்தது தைரியம், தன்னம்பிக்கை, வளர்ச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் இருக்குது. அதெல்லாம் அக்டோபருக்கு முன்னாலேயே கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் நலம், குழந்தைகளுடைய கல்வி, இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். வேலையில் வந்து கடின உழைப்பு இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். மற்றபடி பாதிப்பு ஒன்றும் வராது. வேலையில் வந்து இழப்புகள் ஏற்படாது. கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் அப்பப்போ வாக்குவாதங்களால் சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக கொஞ்சம் நகர்த்திக்கணும். தொழில் பலம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஹார்டாக இருக்கும். தொழில் நடக்கும், தொழில் க்ளோஸ் ஆகாது, ஆனால் வந்து கஷ்டத்தில் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ராகு சனியினுடைய காம்பினேஷனில் கடகலக்னத்திற்கு இந்த வருடத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களுக்கு ராகு திசை புத்தி அந்தரம் சூட்சுமம், சனி திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடந்தால் மட்டுமே இந்த பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி நடக்காதவங்களுக்கு இது வந்து சும்மா சலனப்பட்டதோடு சரி, மனசில் இருக்கிற சலனத்தோடு போயிடும், பெரிய பாதிப்புகளை கொடுக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை நம்மளுடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவத்திற்கான அதிகாரிகளை தெரிஞ்சுக்கிற மெத்தடில் நட்சத்திர சூத்திர முறையில் கணிச்சு வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தையும் திசாபுத்தியும் அடாப்ட் பண்ணுற ஜோதிடத்தை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.